அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும் ஆக்சுவலி செப்டம்பர் 11ஆம் தேதி நம்மளுக்கு வாராகி ஹோமம் நடந்தது நம்ம துவாரகமாயில். அப்போது நிறைய டிவோட்டிஸ் இங்கே வந்து அவளோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தா. சாய்ராம். வாராகி தேவியை நமஹ. ஜோதி சாய்க்கு என் மனமான்ற நன்றிகள், இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். ஜோதி சாய் ஒரு வீடியோ போட்டிருந்தா, அந்த வாராகி தேவி யக்கியத்துக்கு முன்னாடி அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தா. அந்த வீடியோவை நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ முடிக்கிற சமயத்துக்கு எனக்குள்ளே ஏதோ ஒரு உந்துதல், திருப்பி பாருன்னு சொன்ன மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ நான் திருப்பி கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தேன். கவனிக்கும் போது பார்த்தா அந்த என்ன இது கண்ணு மாதிரி இருக்கே அப்படின்னு எனக்கு ஏதோ தோன்றுது. இதெல்லாம் எனக்குள்ளே தானாக நடக்கிறது. நான் இதை எதையும் நான் நினச்சி பார்க்கல. அப்புறம் பார்த்தா அந்த நோஸ் மாதிரி இருந்தது. என்ன இது ஏதோ நோஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு நான் பார்க்குறேன். பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு யாரும் என் கண்ணை பாரு, என் மூக்கை பாருங்கிற மாதிரி எனக்குள்ளே ஏதோ ஒரு உந்துதல், ஒரு தாட் ப்ராசஸ் எனக்குள்ளே வருது. அது வரைக்கும் நான் அந்த பழங்களை நான் பார்க்கல. வாழைப்பழம் அந்த பல்லு மாதிரியே கோரப்பல்கள் அம்பாளுக்கு இருக்கும் இல்லையா, வாராகி தேவிக்கு. அந்த கோரப்பல்கள் என் கண்ணிலேயே படலை. வெறும் அந்த கண்ணும் மூக்கும் மாத்திரம்தான் எனக்கு பட்டுது. அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த பல்லும் எனக்கு கண்ணில் பட்டுது. அதாவது ஒவ்வொரு பாட்டாக எனக்கு என் கண்ணு முன்னாடி விஸ்தாரப்படுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. அப்புறம் தான் மொத்தத்தையும் சேர்த்து பார்த்தப்போ எனக்கு ஒரு நிமிஷம் உடம்பே சிலுத்து போச்சு. அப்படியே வாராகி தேவியை பார்க்குற மாதிரியே எனக்கு இருந்தது. அவளோட முகத்தை பார்க்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை சர்க்கிள் பண்ணி ஜோதி சாய்க்கு அனுப்பிச்சேன். சாய்ராம், இது என்னமோ அம்பாளே அப்படி ஆவாகனம் ஆன மாதிரி ஒரு காட்சி கொடுத்துருக்கா பாருங்க. அந்த பூவை நம்ம தான் போடுறோம், ஆனால் அது எப்படி 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 விழுந்தால் அப்படி ஒரு உருவம் கிடைக்குங்கிறது அவன் நினச்சி அவன் முடிவு பண்ணுறது அப்படின்னு எனக்கு அந்த நிமிஷம் தோணித்து. இதை தான் நான் பகிர்ந்துட்டேன். இது எனக்கு ரொம்ப நல்ல அனுபவமாக பட்டுது. அதனால் அதை உங்களோடையும் நான் பகிர்ந்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்ன அவள் சொன்னதெல்லாம் கேட்கும்போது நமக்கே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் எல்லாம் ஆச்சுல்ல. ரொம்ப நல்லா இருந்ததில்ல. அதாவது இப்படியும் கூட நடக்குமா அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிறதெல்லாம் அவாவாளுக்கு பெருசு தான். அதே மாதிரி அதை கேட்குறவாளுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுதான் பாபாவினுடைய மிராக்கிள்ஸ்ன்னு சொல்கிறது. இந்த அற்புதமான சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு சின்ன விதையை நம்ம விதைச்சாலே போதும், பெரிய விருட்சமாக வரும். அதே மாதிரி தான் ஒரு சிறிய நம்பிக்கையை கொடுத்தாலே போதும், ஒரு மனிதன் லைஃப்பில் சாதிச்சிடுவான். அதற்கு நீங்கள் ஒரு ஊன்றுகோலா, நீங்கள் ஒரு உறுதுணையாக இருந்தால் அதை விட பெரிய சந்தோஷம் என்னவாக இருக்க போகுது. லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் எப்போ வேணால் யாருக்கு வேணால் நடக்கலாம். ஸோ அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.